தம்பி பவன் தம்பி அழைக்க வந்திருக்கான். இப்போ நம்ம எந்த லூலு போகிறோம் பவன்? நம்ம பர்வா சிட்டி லூலு அங்கே இருக்குது. பவனோட வீடு இங்கே இருக்குது. லூலு ஹைப்பர் மார்க்கெட் இதுதான். ஸோ இங்கே வந்து சிக்கன் வந்து லாட் ஆஃப் வெரைட்டிஸில் வச்சுருக்காங்க. அதெல்லாம் நமக்கு தேவையான மாதிரி எடுத்துகிற மாதிரி இருக்கலாம். இதை தான் நம்ம வாங்கணும்ல நீங்கள். இதுதான் நம்ம வாங்கணும். இது ஓகே. இது எத்தனை எடுத்து வச்சு இப்போ நம்ம 14 கிலோ வாங்கியிருக்கோம். இப்போ நம்ம மசாலா வாங்குறதுக்காக மசாலா ஐட்டம் ஐ திங்க் வந்து அந்த பக்கம் நீங்கள் திருப்பி. ஆக்சுவலி இங்கே வந்து வீடியோ எடுக்கக்கூடாது. ஏன்னா ப்ராடக்ட்டுக்காக இல்லை, கத்தார் பெண்கள் ஏதாவது நம்ம எடுக்கிற வீடியோவில் ஃப்ரேமில் வந்துட்டாங்கன்னா அது அவங்க நல்ல காரமாக இருக்கும். நம்ம ஊர் அளவுக்கு இருக்காது மிளகாத்தூள் இதெல்லாம், பட் ஓகே. இல்லை நம்ம தனித்தனி அண்ணன் வந்து பவனோட அப்பா. அண்ணன் தான் அண்ணன், அப்புறம் அண்ணனோட ஃப்ரெண்ட்ஸ் ஒரு 2-3 பேர் சேர்ந்து தான் ஸ்பான்சர் பண்ணுறாங்க. நம்ம வந்து 7 ரியால் 140 ப்ளஸ் 168 ரூபா. கரம் மசாலா பார்த்தியா? எல்லாமே இங்கே தனித்தனியாக அரைச்சி வச்சுருக்காங்க. ஒரிஜினல் வேணும்னாக்கா நம்ம இப்படி வாங்கலாம், அதுக்கு கொஞ்சம் விலை கொடுக்க வேண்டியது. அதை காட்டி தம்பி. அது வழியாக எல்லாம் வாங்கியாச்சு. இந்த சார்கோல் வாங்கியிருக்கோம். பார்பிக்யூக்கு வந்து கறி தொண்டு நெருப்பு போட்டு இருக்கிறதுக்கு. லோக்கலில் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன். இது நாங்கள் எவ்வளோ வாங்கியிருக்கோம் பாருங்கள். 425 425 ரூபா 65 பைசா வாங்கியிருக்கோம். முன்னாடி போயிட்டுருக்கிறது அண்ணன் ஸ்டாலினோட வண்டி. ஒட்டகம் பார்த்தீங்களா? நாங்கள் புக் பண்ண ரெசார்ட்டில் இப்படி ஒரு ஹாலு, கிச்சன், அப்புறம் தனித்தனியாக ரூம்ஸ் இருக்கும். இப்போ வந்து சிக்கனை கழுவிட்டுருக்கோம். எனக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு விமலன் வந்திருக்காங்க கழுவி தரத்துக்கு. கழுவி இது மாதிரி கட் பண்ணுறோம். சிக்கனை கழுவி இந்த மாதிரி பீஸ் கீறிக்கணும், மசாலா உள்ளே இறங்குறதுக்காக. விமலண்ணா இறங்கிட்டாங்க, களத்தில் இறங்கிட்டாங்க. செகண்ட் டைம் மஞ்சள் போட்டு கழுவணும். மஞ்சள் ஏன் போடுறோம் அப்படின்னாக்கா, நம்ம இந்த சிங்க் பக்கத்துலலாம் சிக்கன் வைக்கிறோம் இல்லையா, இதில் பாக்டீரியாஸ் வந்து ஈஸியாக ஃபார்ம் ஆகிடும். அதனால் அந்த மஞ்சள் போட்டு கழுவினா அந்த பாக்டீரியாஸ் விட்டு போயிடும். முதல்ல இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, இஞ்சி பூண்டையும் லெமனையும் மிக்ஸ் பண்ணி ஃபஸ்ட்டு சிக்கனை ஊற வச்சுக்கணும். லெமன் அங்கே ஜூஸாக கூட இருந்துச்சு. லெமன் 7 லெமனோட ஜூஸ் வந்து ஒரு பாட்டிலில் இருந்துச்சு. சரி நம்ம இயற்கையாக போயிடுவோம் மேக்ஸிமம் அப்படின்ட்டு லெமனே வாங்கிட்டு வந்துட்டோம். வாங்கிட்டு வந்து இப்போ இஞ்சி பூண்டோட வெறும் லெமனை மட்டும் மிக்ஸ் பண்ணி சிக்கனை அதில் கொஞ்சம் நேரம் ஊற வைக்க போகிறோம். இப்போ மசாலா போடும். மிளகாய்த்தூள் நான் 14 கிலோ அப்படின்றதுனால ஒரு குத்துமதிப்பான அளவு மிக்ஸ் பண்ணிக்கிறேன். நீங்கள்லாம் எப்போவுமே மசாலா எல்லாமே கம்மியாக போட்டிங்கனாலே டேஸ்ட் நல்லா தான் இருக்கும். அதிகமாக போட்டிங்கன்னா தான் டேஸ்ட்டு மாறும். மல்லித்தூள், கரம் மசாலா, பெப்பர், பிளாக் பெப்பர், சால்ட்,
இது எல்லாமே நான் அளவு சொல்லலை, நான் குத்து மதிப்பாக தான் போடுறேன். நான் நெக்ஸ்ட் டைம் கம்மியாக பண்ணும்போது எவ்வளோ, இல்லை அடுத்த வாட்டி நிறையா பண்ணால் கூட எவ்வளோ போடுறேன் அப்படின்ட்டு சொல்கிறேன். இது வந்து கடுகு எண்ணெய், மஸ்டர்ட் ஆயில், அது இவர் தான் ஓட்டிகிட்டு வந்தார், கோ ஸ்பான்சர். மசாலா ரெடி, அவ்வளோதான். இதில் தண்ணி கிண்ணி எதுவும் ஊற்ற தேவையில்லை, நமக்கு சிக்கனில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டில் இருக்கிற தண்ணியை கொடுத்துடலாங்க்கா. அது வந்து காஷ்மீரி சில்லி, கொஞ்சம் கலர் கொடுக்கும். பேசுறீங்களே யாருக்கெல்லாம் டீ இல்ல காஃபி இல்ல ஃப்ளோர் உனக்குடா சரி அபிட்டா உனக்கு அசைன்மென்ட் Black shirt yellow shirt பிரதர்ஸ் நேம் சொல்லக்கூடாது ரெண்டு பேரும் வீட்ல தான் அது வாங்குறது விற்கிறது அதுதான். அது எரியலைன்னா இது விற்க மாட்டாங்க. கீழே விழுந்துருவீங்க. என்னடி என்னடி அவர்கள் எங்கள் வீட்டுக்கு பின்னால் இப்படி தான் பெரிய தண்ணி தான் போட்டாங்க. அவர்கள் வந்து அதுக்கு ரொம்ப கீழே இருந்த மாதிரி இருக்கு. அடுதானா கிடைக்காம தொடர்பெல்லிக்கு வெறிய கார் வந்துச்சு. ரெண்டாவது இதுக்கப்புறம் நாட்டு ஜபல் சிக்னலே இல்லையா? அப்ப நான் அங்க அப்படியே கொஞ்சம் இங்க பாரு, இது உள்ள தான் இருந்தேன். இதுக்குள்ள காம்பவுண்ட் உள்ள தான் இருந்தேன். பார்க் இருக்கதே இப்போ தானே சொல்றேன் அவன். உட்காருங்க. யார் சாப்பிடுறது? அவரு என்னைக்குமே பிரச்சனை இல்லை. இதெல்லாம் எடுக்கணும்டா.
வின்ஸ்டனோட மசாலா தனியாக தெரியுது இதுல. பிரதர் வின்ஸ்டனோட கைவண்ணம் இந்த சிக்கன் பீஸ்ல தெரியுது. அவருக்கு என் கையால ஒரு மோதிரம், அது என்ன வில்சன் அண்ணன் கீழே தூக்கி போட்ட மோதிரம். வைர மோதிரம் போடணும்னு எனக்கு ஒரு ஆசை, ஆனாலும் போட முடியவில்லை. பட் இந்த சிக்கன் பீஸை செய்து கொடுத்த பிரதர் வின்ஸ்டன் அவர்களுக்கு எங்களுடைய கொயர் டீம் சார்பாக, லெவின் அண்ணா சார்பாகவும் மனதார நன்றி செலுத்திக் கொள்கிறோம்.